வணக்கம் மக்களே. என்ன இது சோசியல் மீடியா பார்த்தா எல்லாத்துலயும் விஜய், 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 டிவிகே, டிவிகே, டிவிகே அப்படிதான் வருது. என்னவா இருக்கும்? ஒண்ணுமே இல்ல. 21ஆம் தேதி ஒரு மாநாடு போட்டாரு. அதுல அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. முதலமைச்சரை அங்கிள்னு சொல்லி பேசிட்டாரு. இவ்வளவுதான் விஜய் பேசுனதே. ஆனா இதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் எப்படி ஒரு முதலமைச்சரை பார்த்து அங்கிள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் முதலமைச்சர் அன்போடு என் அப்பான்னு கூப்பிடுங்க சொன்னார் இல்லையா? அது அன்புனா மை டியர் அங்கிள், அதுவும் அன்பான வார்த்தை தானே. யாருக்கும் ஏத்துக்க முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா மதுரை மாநாட்டுல வந்த மக்கள் கூட்டம் தான். அந்த கூட்டம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பயம் வந்துச்சு. என்ன விஜய் ஒரு நடிகர் நினைச்சோம், இவ்வளவு கூட்டம் கூட்டுறாரு. இதெல்லாம் அப்படியே வாக்கா மாறிச்சுன்னா நாளைக்கு நம்மளால அரசியல் பண்ண முடியாது. விஜய் சிஎம் ஆயிடுவாரு, இல்ல ஓட்டு பிரிச்சு விட்டு போயிடுவாரு. எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் விஜயை டேமேஜ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சரி, மை டியர் அங்கிள் ஒரு முதலமைச்சர் சொல்லிட்டாரு, இதுதான் நம்ம டாபிக், இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணுவோம்னு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி நீங்க ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்களை எப்படி பேசலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சியா இருந்தப்போ அன்னைக்கு முதலமைச்சர் இருந்தார்ல எடப்பாடி பழனிசாமி, சசிகலா காலுக்கு முட்டி போட்டுதான் இவர் முதலமைச்சர் பதவிக்கே வந்தாரு. கேவலமா ஆபாசமா சொன்னார். அன்னைக்கெல்லாம் அரசியல் நாகரிகம் யாருக்கும் தெரியல. திமுக காமராசரையே அசிங்கமா பேசிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் அசிங்கமா பேசியிருக்காங்க, ஜெயலலிதா அசிங்கமா பேசியிருக்காங்க, சட்டசபையில புடவை பிடிச்சி வலிச்சிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் அரசியல் நாகரிகம் யாருக்கும் தெரியல. இன்னைக்கு விஜய் அவர்கள் மை டியர் அங்கிள் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்ன உடனே எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு. இந்த கோவத்துக்கு காரணம் விஜய் கூட்டம், அந்த கூட்டம் தான். என்னடா 2 வருஷம் தான் ஆச்சு, சரி உனக்கு அரசியல் பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சா இது எல்லாமே வாக்கா மாறுச்சுன்னா கண்டிப்பா விஜயை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற பயம் எல்லாருக்கும் இருக்கு. இதே நிலைமை தான் கேப்டன் விஜயகாந்துக்கு வந்துச்சு. 2006 மதுரைல நடந்த மாநாட்டுல அத்தனை லட்சம் பேர் அவர் சேர்த்தாரு. அன்னைக்கே பெரிய கட்சியா இருந்த திமுக அதிமுக ஆடி போச்சு. சரி, முடிஞ்ச வரைக்கும் விஜயகாந்த் எப்படி ஆப் பண்ணலாம்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவரை கோமாளியா மாத்தினாங்க, குடிகாரனா மாத்தினாங்க. இன்னைக்கு விஜயகாந்த்னு ஒரு ஆள் இல்லவே இல்லை. அவரோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விட்டது இந்த அதிமுக திமுக தான். இன்னைக்கு விஜயகாந்த் பத்தி பெருமையா நிறைய பேர் பேசுறாங்க, கடவுள்னு சொல்றாங்க. அன்னைக்கு எல்லாமே அவங்க கூட சேர்ந்து கோமாளியா மாத்தி விட்டது நம்ம மக்களும் தான். இப்பவும் சொல்றேன், விஜயகாந்துக்கு வந்த நிலைமை விஜய்க்கு வரக்கூடாது. தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒரு மாற்று கட்சி நம்ம கொண்டு வரணும். நன்றி.